ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், எல்லாருக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்கான குட் மார்னிங். வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். நம்ம தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமான நடிகர் விஜயோட நடிப்புல உருவான ஜனநாயகன் படத்துக்காக தான் இப்போ ஒட்டுமொத்த கோலிவுட்டும் வெயிட்டிங்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த படம் ஜனவரி மாசமே ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஆனா சென்சார் பிரச்சனை, அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் கேஸ்னு இழுபறியே ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் என்னால அலைய முடியல. சரி, கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் சென்சாருக்கு அனுப்புனதுனால சீக்கிரம் படம் வந்துரும்னு பார்த்தா இப்போ தேர்தல் குறுக்க வந்திருக்கு. எலெக்ஷன் நெருங்கினதுனால இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. சோ தேர்தலுக்கு அப்புறம் தான் ஜனநாயகன் தரிசனம். ஆனா சினிமா வட்டாரத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா, மே மாசமே கூட படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான். 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி கூட பிரியமுடன் நேருக்கு நேர்னு 2 படங்கள்ல ஜோடியா நடிச்ச நடிகை கௌசல்யா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல விஜய் பத்தி ரொம்ப ஓப்பனா சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நல்ல மனுஷன். ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் என்ன சொன்னாலும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, ஹெட் வெயிட் இல்லாம கேட்டு நடிப்பாரு. அன்னைக்கு ஒரு நடிகரா பார்த்தப்போ இருந்த குணம் தான் இப்போ அரசியல்வாதியா ஆனதுக்கு அப்புறமும் இருக்கு. குறிப்பா அவரோட ரசிகர் பலத்தை பார்க்கும் போது ரொம்பவே பிரமிப்பா இருக்குன்னு கௌசல்யா மேம் சொல்லியிருக்காங்க. சோ மக்களே, தளபதியோட ஜனநாயகன் படத்துக்காகவும் கௌசல்யா மேம் சொன்ன இந்த விஷயத்த பத்தியும் உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்து. வணக்கம். ப்ரோகிராம் முடிஞ்சிச்சு. I am coming.